அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருடைய தன்மைகள் கர்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே தாங்க அடங்கியிருக்கு. நாம் செய்த கர்மாவின் பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது தவறே கிடையாது. ஏன்னா நாம் செய்த அந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, நாம் செய்த செயல்களினுடைய மிச்சம், அதுதான் கர்மா. நம்ம நல்ல செயல்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு நல்ல விதமாக செயல்படும். நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளுக்கும் கர்மா தான் காரணம், நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கும் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த கர்மாவை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த கர்மாவினுடைய தன்மைகள் 3 வழிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு. இதில் நாம் செய்த, அதாவது நிகழ்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய கர்மா, கடந்த காலத்தினுடைய தொடர்புகளில் அனுபவிக்கக்கூடிய கர்மா, எதிர்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய கர்மா அப்படின்னு 3 நிலைகளில் பிரிச்சிருக்கோம். இப்போது நம்ம அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் இந்த கர்மாவுக்குன்னு ஒரு தியரி ரொம்பவே உண்டுங்க. ஏன்னா அதில் புதுவுடைமூர்த்தி சார் முதல்ல ஆய்வு பண்ண விஷயமே அந்த கர்மா ரிலேட்டடானதான். அப்போ அந்த என்ன கர்மா செய்திருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள், அதுவும் இந்த லக்னங்கள் போகும்போது ஏற்படும் அப்படிங்கிறது தான் அந்த கர்மா அப்படிங்கிறது எங்கேருந்தெல்லாம் வேலை செய்யுது. அப்போ யாருடைய கர்மாவை எல்லாம் தாங்கி பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம ஏஎல்பி வகுப்புலையுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு அப்படின்னா அந்த கர்மா கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த கர்மா கிளாஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் நம்ம என்ன பலன்களை அனுபவிக்கிறோம், அந்த பலன்களுக்கு காரணகர்த்தா யாராக இருப்பாங்க, அப்போது அந்த காரணகர்த்தாவை நம்ம பிடிச்சோம்னா நம்ம கர்மா கழியும். என் கர்மா கோயிலுக்கு போனால் கழிஞ்சிருமா, நான் இந்த பரிகாரம் பண்ணினா கழிஞ்சிருமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு இல்லையா. உங்கள் கர்மாவை கழிப்பதற்கான வழி நீங்கள் வெளியில் தேட வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட். அந்த முதல் பாயிண்ட்டை பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் வெளியில் போய் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது இது யாருக்கிட்ட இருந்து வந்தது? நாம் இந்த பூமியில் ஜனிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் யார்? 2 பேர், அம்மா அப்பா. அப்போ அந்த 2 பேருனுடைய கர்ம தொடர்பு தான் இந்த உடம்பு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்னாருடைய இவர்களை தாய் தந்தையர்களாக பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுயகர்மா அப்படிங்கிறது வேலை செய்யும். இன்னாருக்கு தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும், இன்னார் தான் பிள்ளையாரை பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்கே தாய் தந்தையருடைய கர்மாவாக அங்கே வேலை செஞ்சுருக்கும். அப்போது ஒரு மகனால் நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கும் அந்த கர்மா தான் காரணம், ஒரு மகனால் நிறைய துன்பங்களை அனுபவிப்பதற்கும் அந்த கர்மா தான் காரணம். அதனால் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே யாரெல்லாம் அந்த கர்மாவை நமக்கு வெளிப்படுத்துவா தெரியுமா? அதில் முதல் காரணியாக கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் அந்த கர்மாவுக்கு முதல் காரணம். அடுத்து நம்ம ராகுகேது, அந்த ராகுகேதுக்கள் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலன்களை கணக்கு வைத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போது இந்த கடந்த கால கர்மாவை தீர்மானம் பண்ணக்கூடியது ராகுகேதுக்கள், நிகழ்கால கர்மாவை நடத்தி வைக்கக்கூடியது அப்படின்னா அது குரு பகவான், எதிர்கால கர்மாவை லாங் டைமில் இழுத்துட்டு போய் நமக்கு கஷ்டப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி அந்த உறவுகளுக்குள்ளேயும் நம்ம தாய் தந்தையர் நாம் 3 பேர் இணைந்தது தான் இந்த 3 கர்மா. அப்போ யாருடைய கர்மாவை நாம் பிரதிபலிக்கணும், அதை தான் நம்ம ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறோம், மரபணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாரம்பரியமாக வம்சாவளியாக ஒரு கர்மாவை தாங்கி சுமந்து வந்திருக்கும் அந்த உடல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அது தாய் வழியிலேருந்து வந்த ஒரு விஷயமா அல்லது தந்தை வழியிலேருந்து வந்ததா, இல்லை போன ஜென்மத்தில் நீங்களே உருவாக்கினதா அப்படிங்கிற 3 நிலைகள்லேருந்து நீங்கள் பலன்களை பெறக்கூடியவர்களாக மாறுவீங்க அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துறது தான் இந்த அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் கர்மா வகுப்பு அப்படிங்கிறது. அந்த கர்மா வகுப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கர்மா வகுப்பை தவறாமல் பாருங்கள். இதுவே நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தால் கட்டாயம் உடனே இந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் படிங்க. ஒருத்தர்
ஒரு பிறப்பு லக்னத்திலிருந்து ஒவ்வொரு லக்னங்கள் நகரும்போது ஒரே விதமான கர்மாவை அனுபவிப்பதில்லை. மாறி 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 முதல்ல இந்த உடல் அப்படிங்கிறது பூமியில் விழுகும்போது அது வந்து அந்த உடல் அம்மா கிட்ட இருந்து தான் வருது. அப்போ அந்த அம்மாவுடைய கர்மாவை தான் அங்கே பிரதிபலிக்கும். அந்த உடலுக்கு நல்லது கெட்டது அனைத்துக்கும் அம்மா வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது தீர்வாக அமையும். அதுவே அந்த 10 to 20, ஏன்னா ஒரு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது 10 வருடங்கள். அப்போ அந்த 10 to 20 வயது காலகட்டங்களில் ஒருத்தருடைய கர்மா என்னவாக வேலை செய்யும், 20 to 30 வருட காலகட்டங்களில் அவருக்கு என்ன கர்மா வேலை செய்யும், எனக்கு நல்ல வீடு அமையலை, எனக்கு நல்ல வேலை அமையலைன்னா அதுக்கு யாருடைய கர்மா அங்கே காரணமாக அமையும், அப்போ நம்ம அந்த கர்மாவை கழிப்பதற்கு என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் மிக தெளிவாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவினுடைய தாக்கத்தை அவங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நம்ம ஏஎல்பிக்குள்ளே இருக்காங்க. அதில் உதாரணமாக ஒருத்தங்களை சொல்லணும்னா, சமீபத்தில் நடந்தது. அவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்த ஒரு சூழல் வந்தது. அவங்க அப்போ தான் நம்ம ஏஎல்பி வகுப்புக்குள்ளேயே வர்றாங்க. அவங்களுக்கு அந்த கர்மா வகுப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்த தவறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுது. அந்த தவறு புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தினம் தினம் யாருக்கு அவங்க அந்த தவறுகளை அவங்க யாரை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ, நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாரை கஷ்டப்படுத்தியிருக்கோம், நம்மால் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அவங்கள்கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டிருந்திருக்காங்க. அவங்க இந்த அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட வகுப்புக்குள்ளே வந்து ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாகவே அவங்களுடைய அந்த கர்மா கழிந்தது. அவங்க மறுபடியும் குடும்பத்தோடு இணைஞ்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு புரிதலை, ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு சார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புரிய வச்சுட்டோம்னா அந்த கர்மாவுக்கு காரணம் என்ன. ஒரு அம்மாவை நம்ம சுடுசொல் பேசுகிறோம், நமக்கு இன்றைக்கி விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக போம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற சொல்லில் கூட நமக்கு கர்மா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அப்பாவை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா, உனக்கு ஒரு வேலை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லை, போம்மா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையில் அப்பாவுடைய கர்மா அங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடம்பை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுயகர்மா அங்கே வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தையும் ஒரு வழியையும் உங்களுக்கு காட்டுவது தான் ஏஎல்பி ஜோதிடம். அதனால தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பலன் பார்க்கணுங்கிறதுக்காக உங்களை படிக்க சொல்வதில்லை. உங்களுடைய கர்மா என்ன, நீங்கள் என்ன கர்மாவை வாங்கி நீங்கள் இங்கே பிரதிபலிக்கிறீங்க, யாரை நீங்கள் அவஸ்தைக்கு உள்ளாக்குனீங்க, எதன் மூலியமாக உங்களுடைய கர்ம பலன் உங்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. அவங்க 3 முறை கன்சீவ் ஆகி 3 முறையும் கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. 4ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது, ஆட்டிசம் குழந்தை, அதுவும் இப்போ சமீபத்தில் இறந்து போயிடுச்சு. அப்போ இது என்ன கர்மா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மூர்த்தி சார் ஒரு நிகழ்வில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. போன ஜென்மத்தில் குழந்தையை வேண்டாம்னு கருக்கலைப்பு செய்த குற்றம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு மரணங்களை சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அங்கே முன்வைக்கிறாங்க. அப்போது அது எவ்வளோ ஒரு விஷயம், இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய ஏஎல்பி லக்னம் செல்லும்போது குரு சரியில்லாத ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா அங்கே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்குது, அந்த குழந்தைகள் உங்களுடைய கர்மா அந்த குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இது ஆபத்துங்கிறது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் மட்டும் ஆபத்து கிடையாதுங்க. ஒரு குழந்தையினுடைய இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் அமைஞ்சு போச்சு, அதை ஒரு அம்மா பார்த்து வேதனைப்படுறாங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுடைய கர்மா வேலை செய்யுது, உங்கள் குழந்தைகளுக்கு அந்த கர்மா பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எங்கள் மாமியார் என்னால் தாங்க முடியலை, எங்கள் மாமியாரால் தான் நான் இன்றைக்கி பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆண்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், பெண்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நிறைய ஆண்கள் முன்வைக்கக்கூடியது அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அவங்க அம்மா வீட்லேயே போயிருக்கா. அதுவும் இன்னொரு நிகழ்வை சேர்த்து சொல்லுவாங்க, அந்த பிரசவத்திற்காக போனவ திரும்ப வரவே இல்லை, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, என்ன காரணம்னே தெரியலை. அப்போ அந்த கர்மா எங்கேருந்து வேலை செய்யுது தெரியுமா?
அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூலியமாக இவங்களுக்கு தண்டனை தர காத்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைய பார்த்தது கூட இல்லைங்க. என்கிட்ட வந்த ஜாதகம் 7 வருஷம் ஆகுது. இன்னும் என்னுடைய குழந்தைய நான் ஒரு முறை கூட நான் கண்ணால பார்க்கல, காமிக்கல அப்படின்றாங்க. அப்போ அதுக்கும் அவருடைய அந்த கர்மா அப்படிங்கிறது தான் வேலை செய்யுது. அந்த கர்மா எங்கேருந்து அவருக்கு வந்திருக்கும், அந்த குழந்தைகள் சார்ந்த கர்மாவை அவருக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வேலை செய்யுது. அதனால் அந்த குழந்தையாலேயே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமை வந்துடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை தெரிஞ்சிடும். அதை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். எது கிடைக்கலையோ அந்த கிடைக்காத நிகழ்வுகளை நோக்கி நம்ம போக வேண்டியதே இல்லை. எது நமக்கு கிடைக்குங்கிற அமைப்பு இருக்கோ அந்த கிடைக்கக்கூடிய அமைப்பை நோக்கி நம்ம போனோம்னாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. உங்களுக்கு அந்த வெற்றி பாதையை காமிக்கக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் இந்த அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம். பாருங்கள், படியுங்கள், வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.